Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ல ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதில் வந்து யூசர்ஸ் கிளிக் பண்ணுற அந்த கிளிக் ஈவெண்ட்ஸை கேப்சர் பண்ணி நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு அஜெண்டா. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், பட் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐம் ஷூர் அபவுட் தட். ஸோ இதில் வந்து நம்ம பைத்தான் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி அந்த வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். தென் MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி நான் கேப்சர் பண்ணுற அந்த ஈவெண்ட்ஸை வந்து நான் அங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த 4 பீசஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெப் அப்ளிகேஷன் மூலிமா யூசர் கிளிக் பண்ணுற அந்த ஈவெண்ட்ஸை நான் கேப்சர் பண்ணி MySQL போட்டு அண்ட் தென் அதில் நம்ம ஏதாவது டேட்டா ப்ராசஸிங் MySQL பண்ணணும் அப்படின்னா query மூலிமா டேட்டா ப்ராசஸிங் பண்ணி தென் ரிப்போர்ட்டிங் டூல் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் அது ஆப்ஷனல்னு போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு அந்த ரிப்போர்ட்டிங் டூலை வந்து நான் இன்டெகிரேட் பண்ணலை. பட் ஐ வில் கிவ் யூ அ டிப் பை எண்ட் வந்து நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண வெப் அப்ளிகேஷன் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சும்மா ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி நான் இதை கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆன்லைன் ஃபேஷன் அண்ட் டிசைன் மாதிரி ஒரு மிந்த்ரா ஒரு அஜியோ மாதிரி லைக் ஒரு லுக் இருக்கு. இல்லை ஒரு ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு, ஒரு ஜீன் ப்ராடக்ட் ASWQன்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டம் பிராண்ட் நேம் நான் கொடுத்துட்டேன். $19.99. அதுக்கப்புறம் ஆட் டு கார்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் இதுக்கான அந்த HTML அண்ட் CSS நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து இந்த CSS பார்ட் வந்து ஜென்ரலாக வந்து கேஸ்கடிங் ஸ்டைல் சீட்டுன்னு சொல்லுவோம். அதாவது HTMLக்கு ஒரு அழகு கூட்டுற மாதிரி, இது ஒரு மேக்கப் மாதிரி அதுக்கு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஸோ ஒரு பட்டன் அந்த டெக்ஸ்ட் எல்லாம் எந்த டிசைனில் இருக்கணுங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருப்போம். நான் இந்த கோடை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அப்படி இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே கார்டுன்னு இருக்கா. ஸோ நான் வந்து இந்த கார்டை இங்கே எங்கே கால் பண்ணியிருக்கேன்னா டிவ் கிளாஸ்ன்னு போட்டு கார்டுன்னு நான் கால் பண்ணியிருக்கேன். CSS நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் கொடுத்துருக்கிற இந்த டிசைன் பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா. இந்த வித் ஹைட் ஃபாண்ட் ஃபேமிலி டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் இது எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து இந்த டிசைனை யூஸ் பண்ணிக்கும். அதுக்கு அந்த மாதிரி ப்ரைஸுக்கு இருக்கு, கார்ட் பட்டன் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு $19.99. அது கிரே கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாண்ட் சைஸ் 22ன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஃபைன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு HTML நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து HTML அப்புறம் ஹெட்டு, அதுக்கப்புறம் ஸ்டைல், அதுக்கப்புறம் ஸ்டைலுக்குள்ளே CSS போட்டுட்டு ஸ்டைலை க்ளோஸ் பண்ணிட்டு ஹெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். தென் பாடிக்குள்ளே வந்து நம்ம வந்து H2ன்னு ஒரு ஹெட்டிங் டேக் கிரியேட் பண்ணிக்கிறோம். அலைன்மெண்ட் சென்டர்னு கொடுத்துட்டு ப்ராடக்ட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா CSS யூஸ் பண்ணுறதுக்காக அந்த டிவ் டேக் போட்டு யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து ஹெட்டிங் டேக்ல வந்து என்னோட ப்ராடக்டோட அந்த ஹெட்டிங் அப்புறம் ப்ரைஸுக்கு அந்த CSS யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜீன்ஸ்ன்னு நம்ம திரும்ப சொல்கிறோம், பேராகிராஃப் டேக் மூலிமா நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து அந்த அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து இந்த இமேஜை வந்து நான் ஒரு இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இமேஜை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த இமேஜ் SRC. நீங்கள் கேட்கலாம், நம்ம இமேஜ் SRCயில் HTML தெரிஞ்சவங்களா இருந்தால் இது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நம்ம ஜஸ்ட் பார்த்து மட்டும் தானே கொடுப்போம், இமேஜ் நேம் வித் பார்த்து தானே கொடுப்போம். நீங்கள் என்ன இந்த URL ஃபார் ஸ்டாட்டிக்ன்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து சம்திங் ரிலேட்டட் டு ஃப்ளாஸ்க்குக்காக நான் பண்ணேன். அது நான் உங்களுக்கு என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இமேஜ் கிடைக்காத சில ப்ரௌசரில் லோட் ஆகாத பட்சத்தில் இல்லை இமேஜே வந்து நம்ம வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து தெரியும் நமக்கு. ஸோ அந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் நேமே கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ப்ராடக்ட் நேமே நான் கொடுத்துட்றேன். ஃபைன். அது வந்து என்ன வித்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். கடைசியில் பட்டன் இருக்கு. பட்டன்ங்கிறது இந்த ஆட் டு கார்ட்டுங்கிறது தான். இது கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஆட் டு கார்ட்டே ஒரு லிங்க்ல தான் இருக்கு. இதில் மூவ் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். இந்த மூவ் ஃபார்வர்டுங்கிறது வந்து ஒரு மெத்தடு நம்ம பைத்தான் ஃப்ளாஸ்க்ல எழுதியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது அந்த மூவ் ஃபார்வர்டுக்குள்ள மெத்தடுக்குள்ள இருக்கிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஃபைன். ஸோ இப்போ நாம வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த ஆட் டு கார்ட்டுங்கிற இந்த பட்டனை யார் கிளிக் பண்றாங்களோ அவங்களோட அந்த ஐபி அட்ரஸ், யூசரோட அந்த ஐபி அட்ரஸை எடுத்துக்குவோம். ப்ளஸ் அவங்க எந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்றாங்களோ அந்த ப்ராடக்ட்டோட நேமை மட்டும் எடுத்து நம்ம MySQL டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். இவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த மெயின் கோடு ஃப்ளாஸ்க்ல நான் எழுதின கோடை வந்து நான் காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டுக்கணும். இதில் வந்து அந்த HTMLோட அந்த டேக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட், இன்புட்ல இருந்து வாங்குற கண்டென்ட், அதே மாதிரி டெக்ஸ்ட் லேபிள்ல இருந்து வாங்குற கண்டென்ட் இதெல்லாம் படிக்கிறதுக்காக இந்த பியூட்டிஃபுல் சூப் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பேக்கேஜை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நீங்க இதை வந்து டவுன்லோட் பண்ணி பிப் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபிளாஸ்க் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஃபிளாஸ்க் MySQL DBயும் நீங்க தனியா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் URL ஓப்பன் இது எல்லாமே நீங்க பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் இந்த இம்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க
போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளாஸ்க்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும். இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆப் டாட் கான்ஃபிக் நான் MySQLோட என்னோட ஹோஸ்ட் நம்ம இங்க DB கனெக்டிவிட்டி கொண்டு வரோம் இல்லையா? ஸோ அதனால என்னோட ஹோஸ்ட் நேம் என்ன, என்னோட யூசர் நேம், என்னோட பாஸ்வேர்ட் அண்ட் தென் என்னோட DB நேம். DB நேம்ங்கிறது MySQLல டேபிள் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி தான் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து MySQLக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் இங்க. அடுத்து HTML இந்த 20 லைன் நம்பர் 20 என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதில் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு HTML ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல URL ஓப்பன் கொடுத்துருக்கேன். இதை நான் எங்கே யூஸ் பண்ணுறேங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டவுன் த லைன் வந்தீங்கன்னா இந்த ஆப் டாட் ரவுட் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து ஃப்ளாஸ்கில் வந்து ரவுட் பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளாஸ்க்குன்னு உள்ள ஒரு வெப் சர்வர் இருக்கும். ஃப்ளாஸ்க்குங்கிறதே வெப் அப்ளிகேஷன் இல்லையா? ஸோ வெப் அப்ளிகேஷன் வந்து இப்போ நம்ம ஃப்ளாஸ்க்கை டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு சர்வர் வேணும். ஸோ ஃப்ளாஸ்க்கே உள்ள ஒரு சர்வர் வச்சிருக்கோம். ஸோ அதனோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5000, அதாவது லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 5000 நீங்கள் கூகுளில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாஸ்க் சர்வர் வந்து உங்கள் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளாஸ்க் சர்வரை ரன் பண்ணுறதுக்கு ஆப் டாட் ரன்னு போட்டு போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணோம்னா இந்த போர்ட் நம்பரில் அது ஓடும். ஓகேங்களா? இப்போ நான் இதை டீபக் மோடில் வச்சிருக்கேன். எதுக்கு அப்படின்னா உள்ள என்ன நடக்குதுங்கிறது கமாண்ட் லைனில் பார்க்கறதுக்காக வச்சிருக்கேன். ஸோ ஃபைனலாக இந்த ஆப் டாட் ரன்னை வந்து நம்ம இன்வோக் பண்ணிடணும். இதில் டீபக் மோடு வேணான்னா இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பண்ணிட்டீங்கன்னா டீபக் மோட் இருக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வந்து அது அப்படியே ரீஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் நல்லா தெரியும், எரர் இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா தெரியறதுனால தான் நான் டீபக் மோட்ல வச்சிருக்கேன். ஃபைன். இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் ரன் பண்ண உடனே இங்க என்னோட ப்ரௌசர்ல போயிட்டு நான் 127.0.0.1:5000 இந்த ஸ்லாஷ், ஓகேங்களா? ஸோ இந்த கடைசியில் இந்த ஒரு ஸ்லாஷ் போட்டேன்னா அதுதான் இந்த ஸ்லாஷ் தான் இங்க இருக்கிற இந்த ரவுட்ல இருக்கிற இந்த ஸ்லாஷ். அதாவது அந்த ஐபி அட்ரஸ் கோலன் 5000 போட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்லாஷ் நான் கொடுத்தேன்னா அது அந்த இண்டெக்ஸ் டாட் HTML பேஜை வந்து ரெண்டர் பண்ணணும், அது ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணும் பொழுது ரெண்டர்னு நம்ம ஏன் கொடுக்குறோம்னா அப்பதான் அந்த HTML கண்டென்ட் எல்லாத்தையும் அது படிக்கும். ரெண்டர் அப்படின்னு நீங்க கொடுக்கும் பொழுது ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் இந்த ஸ்லாஷ் போட்டு என்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து அந்த இண்டெக்ஸ் டாட் HTML பேஜ் வந்து எனக்கு வந்துடும். ஸோ இன்னும் இந்த ஆப் ரன் ஆகலை, அதனால எனக்கு இப்போ அங்கே அவுட்புட் வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்பை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ பைத்தான் ஆப் டாட் py. ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இங்கே பாருங்க டீபக் மோட் ஆன்னு வந்துருச்சு. ப்ளஸ் வந்து நீங்கள் இப்போ இது ஆன்லேயே இருக்கும். நீங்கள் கோடில் போயிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேஞ்சஸ்க்கு திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும் இது. ஸோ அது எல்லாமே இங்கே உங்களுக்கு காமிக்கும். இப்போ இந்த அது சொல்லிருச்சு ஃப்ளாஸ்க் வந்து இந்த பர்டிகுலர் ஐபி போர்ட் நம்பரில் உங்கள் ஃப்ளாஸ்க் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ண அந்த பேஜஸ் ரவுட் பண்ணக்கூடிய அந்த பேஜஸை போடுங்கன்னு அது சொல்லுது. ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்லாஷ்ன்னு நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அந்த இண்டெக்ஸ் டாட் HTML எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்துரும். இங்கே பாருங்க. ஸோ ரெண்டர் டெம்ப்ளேட் கொடுத்துட்டேன். சரி, இண்டெக்ஸ் டாட் HTML எங்கே இருக்குன்னே சொல்லலை, நீங்கள் பார்த்தெல்லாமே கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ரவுட். அதாவது இப்போது நம்ம ஸ்லாஷ்ன்னு கொடுக்காம ஸ்லாஷ் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது அடுத்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் டாட் HTML பேஜில் என்ன இருக்குது இங்க பாருங்க, இதுல தான் நம்மளோட அந்த கம்ப்ளீட் UI ஸ்டஃப் இருக்கு. அந்த இண்டெக்ஸ் டாட் HTML கடைசியில ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணா மூவ் ஃபார்வர்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லாஷ் மூவ் ஃபார்வர்டுக்கு நாம போக வேணாம், இந்த இண்டெக்ஸ் டாட் HTML. ஸோ இப்போ இதனோட அவுட்புட் தான் நமக்கு ப்ரௌசர்ல வந்திருக்கு. ஓகேங்களா? இதுல போயிட்டு இந்த ஆட் டு கார்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா இந்த மெத்தடுக்கு போய் இதுல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரன் பண்ணி விட்டுடும். சரி, இதுல அப்படி என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிமோட் அந்த ஐபி அட்ரஸை நான் எடுக்கணும். IP ஈக்குவல் டு ரெக்வஸ்ட்ங்கிறது நார்மல் நம்ம பைத்தான்லேயே இருக்கிற அந்த ரெக்வஸ்ட் API டாட் ரிமோட் ADDR அப்படின்னு போட்டிங்கன்னா ரெக்வஸ்ட் எந்த மிஷின்ல இருந்து வருதோ அந்த மிஷினோட அந்த ஹோஸ்ட் நேமுங்க, அதாவது அந்த லோக்கல் ஹோஸ்ட் 127.0.0.1ங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ எனக்கு IP அட்ரஸ் எடுத்துட்டேன், ஏன்னா என் மிஷின் லோக்கல் ஹோஸ்ட், அதனால வந்து அந்த மாதிரி வருது, ரியல் IP வரல. அடுத்து இந்த பியூட்டிஃபுல் சோப் யூஸ் பண்ணி HTML, அதாவது இந்த HTML நான் அந்த லைன் நம்பர் 20 எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த பியூட்டிஃபுல் சோப்புக்கு வந்து எந்த பேஜில் இருக்கிற கண்டென்ட்டை எடுக்கணுங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இதில் பாஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபைல் கோலன்கிறது கொடுக்க மறந்துடாதீங்க, ஏன்னா இது ரியல் ஐபி இல்லை, சாரி ரியல் URL இல்லை. நீங்கள் இதே வந்து ஒரு விக்கிபீடியாவிலேருந்து எடுக்கணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து எடுக்கணும்னா நீங்கள் அந்த ஃபைல் கொடுக்க வேணாம். பட் இப்போ இந்த வெப்சைட் HTML வந்து நம்ம லோக்கலில் இருக்குது, அதனால நீங்கள் ஃபைலுன்னு சொல்லணும். ஸோ HTML.parserன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் சோப் யூஸ் பண்ணி நீங்கள் பார்ஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சூப் 2ன்னு கிரியேட் பண்ணி இந்த சூப் இருக்கு இல்லைங்களா, இது டாட் ஃபைண்ட் H1, அதாவது H1ங்கிறது நம்ம டேக். இப்போ இதுல H1 டேக் எதுன்னு பாருங்க, இதுல H1 டேக் இதுதான்.
ஸோ நம்ம இதை தான் எடுக்கணும். ஸோ நம்ம h1 கொடுத்தோம்னா அந்த h1 டேக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எடுத்துட்டு வா அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா அந்த எடுத்துட்டு வந்த அந்த இன்ஃபர்மேஷனை வந்து டாட் டெக்ஸ்ட்னு கொடுக்கணும். இது எப்படி எடுத்துட்டு வரும் தெரியுங்களா? இந்த இந்த லைனோட அவுட்புட் எப்படி தெரியுங்களா இருக்கும்? அந்த ASWQ ஜீன்ஸ்ன்னு மட்டும் எடுத்துட்டு வராது, அது ஃபுல்லாக இப்படி எடுத்துட்டு வரும். இப்படி எடுத்துட்டு வந்துடும், அந்த டேகோட வந்துடும். அவுட்புட்ல வந்து உங்களுக்கு இந்த டேகோட வந்துடுறதுனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா அந்த டேகோட எடுத்துட்டு தென் டாட் டெக்ஸ்ட் கொடுத்தேன்னா அந்த டேகை மட்டும் அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இது நம்ம கன்சோலில் வரும், நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளஸ் அடுத்து இந்த 3 விஷயம் வந்து நம்ம MySQLக்காக, இந்த 4 லைன் வந்து நம்ம MySQLக்காக எழுதுறது. சும்மா கர்சர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் MySQL.connection.cursor இதுதான் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான லைனு. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட், இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா இன்சர்ட் இன்டூ கிளிக் ஈவெண்ட். இந்த டேபிளை நான் MySQL ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 காலம் வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐபி அட்ரஸ், ப்ராடக்ட் டீடைல்ஸ், வேல்யூஸில் எஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இந்த ரன் டைமில் வந்து எனக்கு வேல்யூஸ் வந்து உள்ளே வரணுங்கிறதுக்காக தான். இங்கே பாருங்க, இந்த எஸ்ஸுக்கு இந்த ஐபி, இந்த ரெண்டாவது எஸ்ஸுக்கு இந்த ப்ராடக்ட் இன்சர்ட் ஆகணுங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ஐபியில் ஐபி அட்ரஸ் வந்துடும், ப்ராடக்ட்ல ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வந்துடும், அது இன்சர்ட் ஆயிரும். கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கமிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரிட்டன் ரெண்டர் டெம்ப்ளேட் cart.html. அதாவது இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த MySQL இன்சர்ட்லாம் நடந்துட்டு இன்னொரு HTMLக்கு போகும். அது ஒரு டம்மி HTML பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் கார்ட் ஆடட்னு ஒரு ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அதுக்கு போகணுங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ஃப்ளாஸ்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மெத்தடுக்கு வந்து ரிட்டன் டைப் இல்லாமல் எழுத முடியாது, அதனால நீங்கள் ரிட்டன் பண்ணணும். ஸோ ஃபைனலாக வந்து நான் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி உங்களுக்கு ஒரு எண்ட் டு எண்ட் டெமோ காமிக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இது என்ன நேமில் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் ஆப். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளே தான் என்னென்னா உங்களோட HTML ஃபைல்ஸ் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாட்டிக்குங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆப், இது நம்மளோட அந்த ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன். இந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ணாதான், ஏன்னா நான் வந்து இங்கே சொன்னேன் இல்லைங்களா, நான் ஏன் இங்கே ஸ்டாட்டிக்னு கொடுக்குறேன், அதாவது நம்ம பைத்தான் கோடு எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதே ஃபோல்டருக்குள்ள பைத்தான் கோடுங்கிறது app.py, இது எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதே ஃபோல்டரில் ஸ்டாட்டிக்குங்கிற ஃபோல்டர் இருக்குன்னு அது நினச்சிக்கும். இந்த லைனை போட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் ஃபைல் நேம்னு இந்த ஸ்டாட்டிக்னு போட்டோம்னா, ஸோ அது என்ன பண்ணுன்னா டைரெக்டாக நம்ம jeans2.jpegனு கொடுத்தா போதும், அதுவே இந்த ஆப் இருக்கிற இடத்துல ஸ்டாட்டிக் ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்கும், அதுக்குள்ள அந்த jeans2.jpeg இருந்தால் எடுத்துக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபுல் ஃபைல் நேம் எல்லாம் கொடுக்கணுங்கிறது இல்லை. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா app.pyல வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டர் டெம்ப்ளேட்னு கொடுத்துட்டு நம்ம ஃபுல் பேத் கொடுக்கல index.htmlக்கு. ஸோ இதுவும் என்னன்னா இந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்கோ, நம்மளோட பைத்தான் அப்ளிகேஷன் எங்கே இருக்கோ அங்கே டெம்ப்ளேட்னு ஒரு ஃபோல்டரில் அதுவே செக் பண்ணும் HTML ஃபைல் இருக்கான்னு. நீங்கள் இங்கே கொடுத்த HTML ஃபைல் எல்லாத்தையும் அங்கே டெம்ப்ளேட்னு ஃபோல்டர் இருந்தால் அதுக்குள்ளே அது பார்த்துக்கும். ஸோ இது வந்து ஃப்ளாஸ்கோட அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் HTMLs எல்லாம் டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போட்டுருங்க, ஸ்டாட்டிக்குள்ளே இமேஜ் ஃபைல்ஸை போட்டுருங்க. ஓகேங்களா? இதை தான் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ நான் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் திரும்ப இதை கில் பண்ணிடுறேன். ஸோ நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். இப்போ பைத்தான் app.py இது கொடுத்தோடனே ஸ்டார்ட் ஆகும். டீபக் மோடில் இருக்கிறதுனால எந்த சேஞ்சஸ் கோடில் நடந்தாலும் அது இங்கே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து அது நமக்கு சொல்லுது இந்த பர்டிகுலர் பீஸில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் அந்த ஸ்லாஷ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர், ஸ்லாஷ்ன்னு கொடுத்தேன்னா இண்டெக்ஸ் பேஜ் வந்துடும். இப்போ நான் இந்த ஆட் டு கார்ட் கொடுத்தேன்னா எங்கே போகணும், அந்த மூவ் ஃபார்வேர்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதில் வந்து நம்ம ஐபி அட்ரஸையும் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸையும் கேப்சர் பண்ணி MySQL ஸ்டோர் பண்ணிட்டு ஃபைனலாக அது வந்து இந்த cart.htmlக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுறணும் நம்மளை. இப்போ அதுதான் நடக்க போகுது. ஆட் டு கார்ட் நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் ஃபார்வர்டு மெத்தட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிட்டு ஆட் டு கார்ட்டுங்கிறது டிஸ்பிளே பண்ணுது. இது எங்கே இருக்குன்னா cart.htmlக்குள்ளே நான் எழுதுனது. ஸோ எனக்கு மூவ் ஃபார்வர்டுக்குள்ளே போயிருச்சுனாவே வந்து MySQL இன்சர்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே MySQLக்குள்ளே போவோம். ஸோ MySQL பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை திரும்ப க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் MySQL வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணும்போதே பாஸ்வேர்டு, யூசர் நேம் எல்லாம் கேட்கும். நான் ரூட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கோட்லேயும் நான் ரூட் தான் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்க. ஸோ இப்போ MySQLக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ இது ஃபாண்ட்டை மட்டும் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, வார்னிங் மாதிரி வரும், இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஈவன் மோர், இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஷோ டேட்டா பேசஸ் கொடுத்துக்கிறேன்.
இதில் வந்து நான் கிரியேட் பண்ணது ecom அப்படிங்கிறது தான். ஸோ நான் யூஸ் ecom அப்போ தான் அதுக்குள்ளே நம்ம போக முடியும். இதில் வந்து நான் ஷோ டேபிள்ஸ் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஈவெண்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 காலம் வச்சு கிரியேட் பண்ணேன். ஒன்று வந்து varchar 20, இன்னொன்று வந்து varchar 100. ஒன்றும் இல்லை, கிரியேட் டேபிள், சும்மா நான் இப்போ டெஸ்ட்னு போடுறேன். அதுக்கப்புறம் ஐபி கமா ப்ராடக்ட் எப்படி உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் செய்கிறேன். அண்ட் டேட்டா டைப். ஸோ ஐபி ஸ்பேஸ் வேர் கேர் ஆஃப் சம்திங் நம்பர் போட்டுக்கோங்க, கமா ப்ராடக்ட் அடுத்த காலம், தென் அகெயின் வேர் கேர் ஆஃப் சம்திங் 10 போட்டு எவ்வளோ கேரக்டர்ஸ் உங்களுக்கு அதில் வருமோ அத்தனை போடணும் நீங்கள். அவ்வளோதான். நீங்கள் செமிகாலன் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி தான் நான் அந்த ப்ரீவியஸ் டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிளிக் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து பார்க்கணும் இல்லையா. இப்போ நானே 2 டைம்ஸ் வந்து இதை ரன் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஏடபிள்யூக்யூ ஜீன்ஸ் வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. இப்போ 7 ரோஸ் இருக்குது. நான் திரும்பவும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இப்போ நான் திரும்பவும் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இந்த 7 அப்படிங்கிறது இருக்காது. இப்போ 8 ரோஸ் காமிக்கும். இங்கே பாருங்க, 8 ரோஸ் காமிக்குது. ஸோ திரும்பவும் வந்து நம்ம யூசர் வந்து கிளிக் பண்ணியிருக்காருன்னு. இப்போ இதில் வந்து யூசரோட ஐபி அட்ரஸ் என்னதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. பிகாஸ் ஒரே ஒரு மிஷினில் இருந்து தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஐபி அட்ரஸும் யூசர் எந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணாங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேப்சர் பண்ணால் யூஆர்எல் கேப்சர் பண்ணலாம், டைம் டேட் எப்போ அவர் கிளிக் பண்ணார் அதை நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்துட்டு மிந்த்ராலேயோ இல்லை அஜியோலையோ இல்லை ஏதாவது இப்போ ஃப்ளிப்கார்ட் ஃபேஷன்லையோ போயிட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க உங்களோட அந்த கிளிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு எந்த டிவைஸ் மூலிமா அதே மாதிரி வந்து எந்த ப்ராடக்ட்டை பார்த்துருக்கீங்க அண்ட் தென் வாங்கியிருக்கீங்களா இல்லையா. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் அவங்க கேப்சர் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வாங்க வைப்பாங்க. நீங்கள் வாங்கலைன்னா உங்களை வாங்க வைப்பாங்க. நீங்கள் நிறையா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் நாங்கள் டேட்டா இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க, பேக் எண்டில் டேட்டா வந்தோடனே டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து அதை அனலைஸ் பண்ணி இன்னும் ப்ராடக்ட்ஸை எப்படி நல்லா நம்ம வந்து சேல் பண்ண முடியும். அண்ட் தென் இதை வந்து ஆடிட்க்கு ரிப்போர்ட்க்கு எல்லாத்துக்கும் இந்த டேட்டா யூஸ் ஆகும், ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து யூசர் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு ஒழிய வாங்க மாட்டேங்கிறாரு. அப்போ ஏதோ பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் உள்ள வரும். ஸோ இதை வந்து ரிப்போர்ட்டாக போட்டு கிளைண்ட்டுக்கு காமிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ரிப்போர்ட்டிங் டூல் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுனா நம்ம பண்ணலாம். நான் வந்து இது நான் உங்களுக்கு ஒரு டிப்பு மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இனிஷியல் அந்த ரிப்போர்ட்டிங்க்கு. அது என்னன்னா ஜப்ளின் ஒரு ரிப்போர்ட்டிங் ஒரு யூஐ இருக்கு. அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நம்ம அவுட்புட்டை வந்து சார்ட்டாக கொடுக்கும். அது சூப்பராக இருக்கும். அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம், சார்ட் வியூவில் கொடுக்கலாம், கிராஃப் சார்ட், பை சார்ட், லைன் சார்ட், டாட்டட் சார்ட் நிறையா இருக்கும். ஜப்ளின் வித் பைத்தான்னு சொல்லிட்டே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து அந்த ஜப்ளினை வந்து இதோட நீங்கள் இன்டகிரேட் பண்ணி இல்லைனா வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து MySQL வித் ஜப்ளின். ஸோ இங்கே பைத்தான் வித் ஜப்ளின் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ MySQL வித் ஜப்ளின், ஸோ அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்கணும். சாரி, நான் பைத்தான் வித் ஜப்ளின்னு சொல்லிட்டேன். பட் நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ வந்து MySQL வித் ஜப்ளின். ஸோ நம்ம இங்கே அடிக்கிற இந்த MySQL கொரியை நீங்கள் ஜப்ளினில் போய் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த கிராஃப் சார்ட் பை சார்ட்டாக கொடுக்கும். ஸோ அந்த சார்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த டிப்பு மாதிரி நான் சொன்னேன். ஸோ இது ஆல்ரெடி நான் போட்டனால இதோட நான் இன்டகிரேட் பண்ணல. ஸோ ஜப்ளின் வித் MySQL அந்த வீடியோ பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் இதோட போதுனாலும் ஃபைன். நீங்கள் யூ கேன் அந்த ஜப்ளின் வித் MySQL நீங்கள் இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் மாதிரி நான் வந்து ஒரு மினி லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட் மாதிரி நான் உங்களுக்கு பண்ணேன். ஸோ இது வந்து கிளிக் ஈவென்ட் சென்டிமெண்டல் அனாலிசிஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த டேட்டாவை நம்ம எடுத்து ஸோ வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணோம், அதுலேருந்து ஈவெண்ட்ஸை கேப்சர் பண்ணி MySQL டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி தென் அதில் வந்து நம்ம ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறதுனா நம்ம பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் click events where IP underscore address equal to 127.0.0.1. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து எத்தனை ஈவெண்ட் வந்திருக்கு அப்படின்னு நான் ஒரு ப்ராசஸிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8 ஈவெண்ட் வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு கவுண்ட் ஸ்டார் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜாயின் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ப்ளீஸ் உங்க லிங்க்டின்ல இதை வந்து ஷேர் பண்ணுங்க.
அண்ட் தட்ஸ் a humble request from me. ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் ஐ வில் கெட் மோர் ரீச் அண்ட் ஐ வில் கெட் மோர் சப்போர்ட் ஃப்ரம் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் போட்டுட்ருக்கோம். பைத்தான் மட்டும் இல்லை, பிக் டேட்டா, க்ளவுட் கம்ப்யூட்டிங், இன்னும் நிறைய டாபிக்ஸில் இருக்குது. என்னோட சேனல் போய் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A to Z knowledge.com and my channel Data Engineering.